ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். From the following particulars ascertain profit or loss. Particulars: capital as on 1st January 2018 2,20,000. இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000. கேபிட்டல் as on 31st December அந்த வருஷத்துடைய கடைசியில் உள்ள கேபிட்டல் 1,80,000. ஸோ அப்போ அந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2,20,000. க்ளோசிங் கேபிட்டல் 31st December 2018 க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1,80,000. அடிஷனல் கேபிட்டல் டூரிங் த இயரில் அந்த வருஷத்தினுடைய இடையில் என்ன பண்ணுறாங்க? 40,000 அடிஷனல் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில். ட்ராயிங் ப்ரொப்ரேட்டருடைய பர்சனல் யூஸுக்காக என்ன பண்ணுறாரு? 50,000 எடுத்துருந்தாரு. ஸோ அப்போது நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018. இந்த 2018 ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம என்ன செய்யணும்? கண்டு பிடிக்கணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டலுக்கு எவ்வளோ இருக்குது சம்மில் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டு போய் எழுதிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் 31st December 2018 1,80,000. 1,80,000 என்னது? க்ளோசிங் கேபிட்டல். இதோட நம்ம என்ன செய்யணும்? எதை ஆட் பண்ணணும்? ட்ராயிங்கை நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணணும் பாருங்கள். ஸோ அப்போது க்ளோசிங் கேபிட்டல் 31st December 2018 1,80,000 இருக்குது. ட்ராயிங் 50,000 இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ 50,000 நம்ம என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ 3 0 10 13 மிச்சம் 1 2,30,000 என்னது அமௌண்ட்டு? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் டோட்டல் பண்ணால் அவ்வளோ 2,30,000. இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? லெஸ் அடிஷனல் கேபிட்டல் என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, பாருங்கள். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 40,000 எவ்வளோ இருக்குது? 40,000 என்னது இருக்குது? அடிஷனல் கேபிட்டல் இருக்குது. ஸோ அப்போ லெஸ் பண்ணு 0 0 0 0 இங்கே 1 போனால் இது 13 4 போனால் அவ்வளவு 9 1,90,000 என்ன செய்து இருக்குது? இதுக்கு என்னது? அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். இது என்னது? அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஓகே. இப்போ அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல்னால் என்ன? ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் 1st January 2018 எவ்வளோ இருக்குது? 2,20,000 என்னது இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஸோ இப்போ 2,00,000 பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1,90,000 இருக்குது. இது அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000 அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், கம்மியாக இருந்தால்
லாஸ். ஸோ அப்போ இங்கே பொறுத்தவரை புரிஞ்சுக்கோ. ஸோ அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தென் த ஓப்பனிங் கேபிட்டல், வி கெட் த ப்ராஃபிட். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் தென் த ஓப்பனிங் கேபிட்டல், லாஸ். அவ்வளோதான். ஓகே, அப்போ 2,20,000லேருந்து 1,90,000. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? லாஸ். நம்ம என்னது? லாஸ். எவ்வளோ பாரு, 2,20,000லேருந்து 2,20,000ல் 1,90,000 என்ன செய்ய லெஸ் பண்ணு பார்க்கலாம். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000. ஸோ அப்போ எவ்வளவு? 30,000 நம்மளுக்கு என்னது? லாஸ். 12லேருந்து 3. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ் என்னது? 30,000. லாஸ் என்னது? லாஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 30,000. ஸோ அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் வந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டலோட கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? லாஸ். ஸோ அப்போ என்ன எழுதணும்? லாஸ் டூரிங் த இயர். லாஸ் மேடு டூரிங் த இயர். ஓகேவா? திரும்ப நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு. Exercise 2, statement of profit or loss for the year ending 31st December 2018. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா 1,80,000. அதோட நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ராயிங்கை ஆட் பண்ணுறோம். 50,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2,30,000 கிடைக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணும்? அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல் 40,000. 40,000 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். இந்த அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா 1,90,000. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட். ஓகேவா? அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட கம்மியாக இருந்தால் லாஸ். இங்கே அந்த சம்மை பொறுத்தவரை அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30,000 கம்மியாக இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டலை விட 30,000 க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. அதனால் லாஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகா எஜுகேஷன் அண்ட் மாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.